சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஐயோ கடவுளே, என்னாச்சுன்னு தெரியலையே. அக்காக்கு போன் போட்டா போன் போக மாட்டேங்குது. அம்மாக்கும் தம்பிக்கும் என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவங்கள பத்தி எந்த விவரமும் தெரியாம இங்கே இருக்கிறதுக்கு மனசு இருப்பே கொள்ள மாட்டேங்குது. நாமளும் நம்ம கிராமத்துக்கு போய் பார்க்கலான்னா அபி போக கூடாதுன்னு சொல்லிருச்சு. ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்கு, இப்ப நான் என்ன பண்ணணும்னு ஒன்னும் தெரியவும் இல்ல, ஒன்னும் புரியவும் இல்ல. அக்காக்கு மறுபடியும் போன் போட்டு பாப்போம். ஐயோ சிறுவாபுரி முருகா, எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டுப்பா. ஈசு, சின்னையா என்ன ஈசு, ஏதோ குட்டி போட்ட பூனை மாட்டம் குறுக்கு நெருக்குமா இங்கேயே நடந்துகிட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, சும்மா அப்படியே எக்ஸசைஸ். சரி, காலையிலேயே என்ன குளிச்சு கிளம்பாம ஏதோ யோசனையிலே இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது சின்னையா, சும்மா இருங்க. ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு என்ன டார்ச்சர் பண்ண. கேள்வி கேக்குறேனா? என்ன சொல்ற இவன்? இன்னுமே புரியலையா என்ன? ஈஸி ஈஸி ஓடாத. இருங்க ஏக்கா, வாங்க சீக்கிரம் வா 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 வா. ஐயோ என்ன ஃபாத்திமா வந்ததும் வராதுமா கிடுகிடுன்னு அவளை இழுத்துக்கிட்டு ஈஸா ரூமுக்கு போறா. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. எதுக்கும் போய் பாப்போம். ஏக்கா, அம்மாவையும் தம்பியையும் அந்த பஞ்சாயத்து கிட்ட இருந்து காப்பாத்திட்டியலா? துளசி, நீ என்ன நம்பி வந்திருக்க? உன்னையும் அம்மாவையும் தம்பியையும் காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. அந்த கடமையில இருந்து நான் தவற மாட்டேன். அம்மாவையும் தம்பியையும் நான் காப்பாத்திட்டேன். அம்மாடி, துளசி, நான் ஊருக்கு போனேன்ல, அப்ப அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஒரு தப்பும் பண்ணாத என் அம்மாவையும் தம்பியையும் செங்க சூளையில வச்சு எரிக்க பாத்திருக்கான் அவன். அவெல்லாம் நல்லா இருப்பானா? அவன் நாசமா போயிடுவான். இப்ப நீ எதுக்கு கவலைப்படுற? நான் தான் அம்மாவையும் தம்பியையும் காப்பாத்திட்டேனே, அப்புறம் என்ன? விட்டு தள்ளு. ஏங்கா, அம்மாவையும் தம்பியையும் காப்பாத்திட்டு எங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுட்டு வந்தியே? அது எப்படி உங்க வீட்ல எல்லாம் விட்டுட்டு வருவேன்? நம்ம பழைய வீடு இருக்குல்ல, அங்க விட்டுட்டு வந்திருக்கேன். பழைய வீடா? என்னக்கா சொல்றீங்க? ஆமா, அம்மாவையும் தம்பியையும் கூட்டிட்டு வந்து நம்ம பழைய வீடு இருக்குல்ல, அங்க விட்டுட்டு வந்திருக்கேன். அக்கா, நெசமாவ சொல்லுதியே? அம்மாவும் தம்பியும் இங்கதான் இருக்காங்களா? ஆமா,
அக்கா இருங்க, நான் போய் அம்மாவையும் தம்பியையும் எப்பயும் பாத்துட்டு வந்துடுறேன். ஐயோ இரு துளசி, என்னாச்சு? சந்தோஷத்துல ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்ட பாத்தியா? என்ன விஷயம்? புடவை கட்டியிருக்க, அதோடய அம்மாவை பார்க்க போறியே. உன்னை இப்படி பார்த்தா அம்மாவுக்கு சந்தேகம் வராது? ஐயோ ஆமா, நான் ஒருத்தி அம்மாவையும் தம்பியையும் பார்க்க போற சந்தோஷத்துல நான் மறந்துட்டு அப்படியே ஓட பாத்துட்டேன்க்கா. நீ இப்போ ஃபர்தா போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போ. அம்மாவும் செந்திலும் அங்க அத்தையோட ரூம்ல தான் இருப்பாங்க. நீ அங்க போயிட்டு பர்தாவை வெளியே கழட்டி வச்சுட்டு அம்மாவையும் தம்பியையும் பாரு. பர்தாவை கழட்டுறதுக்கு மறந்துடாது, சரியா? சரிக்கா சரிக்கா, நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன? நீ தான் அம்மாவையும் செந்திலையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்க. அத மறந்துட்டு அம்மா கிட்ட அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காது. அவங்க குழம்பிட போறாங்க. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினியக்கா, இல்லனா அம்மாவை பார்த்து தம்பிய பார்த்து நான் பாட்டுக்கு ஏதாவது கண்ணா பின்னான்னு ஒளறி கொட்டிருப்பேன். பரிதாவை கொடுங்க. இப்ப போலாமாக்கா? முகத்தை மூடிட்டு வா. சரிக்கா சரிக்கா, போல. சின்னையா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஈசு, நீ பார்த்திமா வந்ததும் அவங்கள பார்த்துட்டு ஓடி வந்து அவங்கள ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ஓடி வந்து கதவை சாத்தின இல்லையா, அதை பார்த்ததும் எனக்கு ஒரே குழப்பமாக போச்சு. ஏதோ பிரச்சனை தான் போல இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஓடி வந்தனா அதுக்குள்ளேயும் நீங்கள் 2 பேரும் உள்ளே போய் கதவை சாத்திட்டீங்க. அதான் நீ வெளியே வரட்டும்னு இம்பிட்டு நேரமாக இங்கே நின்று காத்துக்கு இருக்கேன். என்ன ஈசு, ஏதாவது பிரச்சனையா? சின்னையா, என்ன சின்னையா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன், நீ என்ன திருப்பி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற? என்ன கேட்டீங்களா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சந்தேகப்படுறீங்களா? இது பொம்பளைங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? பாத்திமா, நீ கிளம்பு. இல்லைங்க பாத்திமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க என்ன உள்ள பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு சொல்லு. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல சின்னையா, நீ கிளம்பு. சரி. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் பாத்திமா எப்பதானே வந்தாங்க, அதான் அதுக்குள்ளயும் உடனே கிளம்புறாங்க. என்ன சின்னையா, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? பாத்திமா எப்ப வந்தா உங்களுக்கு என்ன, எப்ப போனா உங்களுக்கு என்ன, அவ எங்க போனா உங்களுக்கு என்ன? சும்மா தொன நொயின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்காதீங்க. கேள்வி கேக்குறது ஈஸி, பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சும்மா எது கேக்குறதா இருந்தாலும் யோசிச்சு பார்த்து கேட்கணும், சரியா?